செம்பருத்தி டீ குடித்தால் நல்லது என இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு சர்ச்சையில் சிக்கினார் நயன்தாரா. சமந்தாவை போலவே நயன்தாராவும் அவரது ஃபாலோவர்ஸ்களை தவறாக வழிநடத்துகிறார் என மருத்துவர் ஆதங்கம் தெரிவித்தார். செம்பருத்தி டீ பேசுபொருளாக மாறியது எப்படி? செம்பருத்தி டீ உடலுக்கு நல்லதா கெட்டதா? மருத்துவர்களின் கருத்துகள் என்ன என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஹை பிபின்னா பார்க்கும்போது ரொம்ப இப்போ எல்லாருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் பெரியவங்க சின்னவங்க எல்லா ஏஜ் டிஃபரன்ஸே இல்லாம நிறைய பேருக்கு இப்போ பிபி இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ப்ரீ ஹைப்பர்டென்சிவ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு பிபி கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லயே அவங்களுக்கு இருக்கு. ஸோ பிபியை எப்படி குறைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்கறாங்க. நம்ம டயட்டால குறைக்கணுமா, இல்ல எக்ஸசைஸால நம்ம குறைக்கணுமா, இல்ல நம்ம ஏதாவது டீ சாப்பிட்டு இந்த குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பா டயட் எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாம இந்த இப்ப இருக்கிற கிரீன் டீ இருக்கு, செம்பருத்தி டீ இருக்கு. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேற டீ டைப்ஸ் இருக்கு. ஸோ இதுல எது ரொம்ப பிபிக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு நீங்க அந்த கேள்வியை கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது அந்த செம்பருத்தி டீ அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா செம்பருத்தி டீ ஒரு 2010க்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த ஆராய்ச்சி பண்ணது எல்லாமே எலி மேல பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இது நல்ல எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி இத குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த செம்பருத்தி டீன்னு பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்து பார்த்திருக்காங்க. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு 2 கப்பு ஒரு மாசத்துக்கு கொடுத்து பார்த்திருக்காங்க. ஸோ அதுல பார்க்கும்போது அவங்க கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் நல்ல கம்மியாயிருக்கு. ஒரு 12% வரைக்கும் அவங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் நல்ல கம்மியாயிருக்கு. அதே மாதிரி மெக்சிகோல பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப குண்டா இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த செம்பருத்தி டீயை கொடுத்து பார்த்திருக்காங்க. ஸோ கொடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கும் நல்ல வெயிட் குறைஞ்சிருக்கு. அப்ப நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த தொப்பை இருக்கு. ஸோ அதனாலதான் நம்மளுக்கு அந்த பிபியோட பாதிப்பு அதிகமா இருக்கு, சுகரோட பாதிப்பு அதிகமா இருக்கு. ஸோ அவங்களுக்கு பார்க்கும்போது அந்த தொப்பையும் அந்த வேஸ்ட் லைன் இடத்துல நல்லா குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இவ்வளவு எஃபெக்ட் இருக்கும்போது கண்டிப்பா பிபிக்கு செம்பருத்தி ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஏன்னு சொல்லும் போது இதுல என்னங்க இருக்கு, அது பிபி குறைக்கிறதுக்கு, அதுவும் ஒரு செடி மாதிரி தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லும் போது அது நிறைய இருக்கு. நம்மளுக்கு அதுதான் டிசீஸ் பிரிவென்ட் பண்ண நம்மளுக்கு தேவை. செம்பருத்தி டீ குடிச்சோடனே ஒரு 1 ஹவர்லயே உங்க பிளட் ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் ரொம்ப நல்லா ஹையா இருக்கும். செம்பருத்தி டீ குடிக்கிறது உடலுக்கு நல்லதுதான். ஏன்னா இது நம்ம சித்த மருத்துவத்தில் எங்களுடைய டெக்ஸ்ட்லேயே இருக்குது. நாங்கள் மூலிகைகள் பற்றி படிக்கும்போது, ஹெர்பல்ஸ் பற்றி படிக்கும்பொழுது அதோட அந்த பூ இதழ்களை நம்ம கஷாயமாக போட்டு குடிக்கிறது உடலுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்குது. அது ஒரு டயூரிட்டிக்காக ஒர்க் பண்ணோம். அது மாதிரி லேடிஸ்க்கு வரக்கூடிய லியூக்கேரியான்னு சொல்லக்கூடிய இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அந்த இதுக்கு நல்லா ஒர்க் பண்ணோம். டயபெட்டிஸ்க்கு ஹைப்பர் டென்ஷனுக்கு இது மாதிரி சில நோய்களுக்கு அது உதவிகரமாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் டெக்ஸ்ட்லேயே இருக்குது. அதனால் செம்பருத்தி டீ குடிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவர்கள் செம்பருத்தி டீ எடுத்துக்கலாமா? சர்க்கரை நோய் உள்ளவர்கள் செம்பருத்தி டீ எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆவாரம்பூ டீ எடுத்துக்கலாம். இதை ஏன் நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னாக்கா, சமீபத்தில் ஒரு செலிப்ரிட்டி செம்பருத்தி டீ குடிக்கிறத பேசி அது கொஞ்சம் ஒரு பரபரப்பான செய்தியாச்சு. நான் அதை சர்ச்சையாச்சுன்னு கூட சொல்லலை. ஏன்னா சர்ச்சைக்குரிய வகையில் அவங்க எதுவுமே பேசலை. அதில் சொன்னது முழுக்க முழுக்க உண்மையான கருத்துக்கள். அவங்க சொன்னதில் ஆயுர்வேதாவில் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதால் ஆயுர்வேதா சித்தா மாதிரியான பாரம்பரிய மருத்துவத்தை பிடிக்காத சிலர் அதை சர்ச்சையாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. சித்தா ஆயுர்வேதா பற்றி எதை பேசினாலுமே இப்போ சர்ச்சையாகுது. சித்த மருத்துவத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் அது. ஏன்னா இதை பற்றி இப்போ ஏன் தமிழ்நாடு அரசு சித்த மருத்துவ அலுவலர் சங்கம் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னாக்க, நாங்கள் இந்த மாதிரி நிறைய மூலிகை டீ அது மாதிரி கஷாயங்கள் இதை பற்றி ஒவ்வொரு தடவை நாங்கள் பேசும்போதும் இதை பற்றி ஒரு தவறான ஒரு புரிதல் மக்களுக்கு போகணும் அப்படிங்கிற நோக்கோட சிலர் ஒரு பொய்யான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இதை சாப்பிட்டா கிட்னி போயிடும், இதை சாப்பிட்டா ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை வந்துடும். இது இப்போன்னு இல்லை, நிலவேம்பு கஷாயம் ஆரம்பித்து கோவிட் டயத்தில் வரக்கூடிய கபசுர குடிநீர்லேருந்து இது கண்டினியூஸாக இதே மாதிரி தான் தேவையில்லாத சில வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. எந்த ஒரு மருத்துவமே ஒரு பூரணமான மருத்துவம்னு சொல்ல முடியாது, அது எந்த மருத்துவமாக இருந்தாலும். அதனால் ஒரு மருத்துவத்தை நம்ம செய்யும்போது அது பேஷண்ட்ஸுக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு மட்டும்தான் பார்க்கணும். பல 100 காலமாக பழகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறைக்கு சில அறிவியல்
ஆதாரங்கள் வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு WHO சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் கிளினிக்கல் ட்ரையல் இருந்தால் தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்க, ஒவ்வொரு மருத்துவத்தையும் வந்து ஒவ்வொரு மருந்தையும் வந்து கம்ப்ளீட் கிளினிக்கல் ட்ரையலுக்கு உட்படுத்துறதுக்கு பல கோடி ரூபாய் செலவாகும். அது வந்து சில விஷயங்கள தேவையில்லாததும் கூட. கம்ப்ளீட்டாக கிளினிக்கல் ட்ரையலுக்கு உட்படுத்தப்பட்டு வந்த மருந்துகளே அடுத்து சில மாதங்கள் கழித்து பக்க விளைவுகள் உள்ளதுன்னு சொல்லிட்டு இப்போ நிரூபணம் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இந்த செம்பருத்தி டீங்கிறது குடிக்கிறது உடம்புக்கு மிகவும் நல்லது. அதனால் கண்டிப்பாக தாராளமாக இதை வந்து குடிக்கலாம். அளவுக்கு அதிகமாக குடித்தாக்க இது வரும் அது வரும்னு சொல்ல தேவையில்லை. ஏன்னா அளவுக்கு அதிகமாக குடிக்க சொல்லி யாருமே சொல்லவும் இல்லை. சித்த மருத்துவத்தில் கூட இந்த மருந்துகளை வந்து அலோபதி மருத்துவர்கள் வந்து புறக்கணிக்கிறதா நினைக்கிறீங்களா? எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சித்த மருத்துவத்தை தேர்ந்தெடுத்து சித்த மருத்துவத்தை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அலோபதி நண்பர்களும் நம்மள்ட்ட இருக்காங்க. நம்மள்ட்ட சித்தாவுக்கான அட்வைஸ் கேட்டு பழகக்கூடியவங்களும் அவங்களோட குழந்தைகளுக்கு சித்தா மெடிசன்ஸ் எடுக்கக்கூடிய அலோபதி நண்பர்களும் இருக்காங்க. சிலர் வந்து இது மாதிரி வந்து தேவையில்லாத வதந்திகளை கிளப்பிட்டு இருக்காங்க. சார், ஏற்கனவே வந்து இந்த செலிபிரிட்டி, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி நயன்தாரா அவங்க வந்து நிறைய விளம்பரங்கள் நடிச்சிருக்காங்க குளிர்பானங்கள் போன்றதில். ஆனால் இப்போ இந்த செம்பருத்தி டீயை பற்றி பேசும்போது மட்டும் அது பேசும் பொருளாக மாறி இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் செலிபிரிட்டிஸ் வந்து இது ஏன் பேசு பொருளாக மாறி இருக்குன்னாக்க, இதில் அவங்க வந்து ஆயுர்வேதாவை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஒரு சித்த மருத்துவராக நான் வந்து இதை வந்து பேச வேண்டியிருக்கு. அவங்க ஆயுர்வேதாங்கிறத ரெஃபர் பண்ணாமல் பேசியிருந்தா, ஏன்னா எவ்வளோ விளம்பரங்கள் வருது, எவ்வளோ செலிபிரிட்டிஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பத்திக்கிச்சின்னு சொல்லி ஒரு விளம்பரம் வரும். அதில் வந்து காரம் புளிப்பு ஸ்பைசஸ் அதிகமாக உள்ளக்கூடிய ஒரு ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அதனால் வந்து ஒரு நெஞ்செரிச்சல் வந்து அதுக்கு வந்து ஒரு குளிர்பானத்தை வந்து அந்த செலிபிரிட்டி வந்து குடிக்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு இப்போ டிவிலலாம் வந்துகிட்டு இருக்குது. இது மாதிரி ஜங்க் ஃபுட்டுக்கு, குளிர்பானங்களுக்கு, சாக்லேட்ஸுக்கு, இது மாதிரி பேக்கேஜ்டு ஃபுட்டுக்கு எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இதை பற்றியெல்லாம் எதுவுமே வந்து கவனிக்காமல் இருக்கக்கூடிய நவீன மருத்துவர்கள் இந்த இந்த விளம்பரம் கிடையாது, அவங்களோட எக்ஸ் வலைத்தளத்தில் அவங்களுடைய ஒரு சொந்த விருப்பத்தை வந்து அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. இதை விளம்பரமாக கூட சொல்லலை, இதை வந்து அவங்க மெடிக்கல் அட்வைஸாகவும் பண்ண சொல்லலை. இது வந்து நல்லது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த நோய்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லலை, கம்ப்ளீட்டாக குணமாகும் அப்படின்னு சொல்லலை. அப்படிங்கும்போது அவங்க ஆயுர்வேதாங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணதுக்காக தான் இவ்வளோ எதிர்ப்புகள் வருதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.